ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி கங்குவா. கங்குவா படம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஓகே வாட்சாக இருந்துச்சுங்க. ஸோ சூர்யா 2 வருஷம் கழிச்சு நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா. ஸோ இது எனக்கு ஒரு ஓகேவான வாட்ச் தான் கங்குவா. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தோன்னா ஒரு பையனை வச்சு தான் அந்த கதை போவோம். ஸோ அந்த பையன் எதுக்கு என்ன அப்படி நடக்குது, அந்த பையனுக்கும் நம்ம சூர்யாவுக்கு என்ன கனெக்டிவிட்டி, அந்த பீரியட்டிக்கான பொசிஷன் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட திரைக்கதையை பற்றி சொல்லி ஆகணும். சிறுத்தை சிவா வந்து ரொம்ப ஒரு நார்மலான திரைக்கதையை அமைச்சிருந்தாரு. ஸோ வந்து ஒரு பீரியோட்டிக்கான ஒரு போர்ஷன் வருது. ஸோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான சீனு, ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் வந்து உள்ள பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வந்து இது வந்து ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கான உள்ள படம். அவர் ரசிக்கிறவர்களுக்கு ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். காமனான ஆடியன்ஸுங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்டான வந்து படமாக இது இருக்காதோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் பண்ணிடுச்சு படம் பார்க்குறப்பே. ஸோ அதுதான் சிறுத்தை சிவா. சூர்யா மாதிரியான ஒரு செம்ம பெர்ஃபார்மர், ஒரு நல்ல நடிகர். அவரு அந்த படத்துல வேற லெவலுக்கே நடிச்சிருந்தாரு. ஸோ அவரை வச்சு ஒரு திரைக்கதை ஒன்று பண்றப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே நான் ஃபீல் பண்ணி அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு லைட்டா டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு இந்த கங்குவா. ஸோ கங்குவால பாசிட்டிவான சொல்றேன். விஷுவலும், இந்த சூர்யா பெர்ஃபார்மன்ஸும், அப்புறம் அதில் வர அந்த ஃபைட் சீன்ஸும் இந்த மாதிரிலாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நெகட்டிவ் என்னன்னா டிஎஸ்பியோட லவுட் மியூசிக்கு ஓவரா கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து சாங்ஸும் வந்து பெரிய இம்பேக்ட்ஃபுல்லா இல்ல. ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளேயும் லைட்டா டவுன் ஆயிருச்சு. அப்புறம் வந்து டிஷா பட்டானி எதுக்கு வராங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த ஃபியூச்சரான போர்ஷன்ஸ்லாம் வரும் பாருங்க. டை அடிச்சுட்டு வருவாரு. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாவும் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி கிரிஞ்சாவும் எடுத்திருந்தாங்க. அப்படியே ரொம்ப நம்மளுக்கு வந்து சரியில்லாத மாதிரியே இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். மற்றபடி சூர்யா மாதிரியான ஒரு ஒன் மேன் ஷோ வச்சு தான் இந்த கங்குவா படம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷுவலாக ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் பாஸான மூவியாக இருக்கும். இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவியில் ஒன்று சொல்லிடுறேன். கடைசியாக அந்த 40 நிமிஷம் ஒன்று போவோம். ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒரு ட்ராப் பண்ணி ஒன்று கொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் அந்த கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் வர கேமியாவும் ஓகே. இந்த படத்தை வந்து ஒரு பேலன்சிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு இம்பேக்ட் ஏதாவது பண்ணி கிரியேட் பண்ணிடலாமான்னு சொல்லி அந்த கடைசியாக கொஞ்சம் பேலன்சிங்காக ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஓகேவா இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.